இது வரைக்கும் யாரும் சாட்சி சொல்லல. குத்தத்தை ஒத்துக்கிட்டு ஆஜரானதால தன்னை காப்பாத்திக்க தான் இந்த கொலையை பண்ணாருன்னு கோர்ட்டு நம்புச்சுன்னா அவர் வெளியே வந்துடலாம். ஜாமீன்ல எடுக்க என்ன வழி? ரிமாண்ட்ல இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் எதிர்த்தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எம்எல்ஏ பக்கம்தான் போலீஸ் ஆதரவா இருக்கு. அப்புறம் நடந்த சம்பவத்தை பத்தி உங்ககிட்ட ஏன் விசாரிக்கலன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அப்பனை எரிச்ச நெருப்பு அணையறதுக்குள்ள உங்களெல்லாம் தேடி நான் இங்க வந்தது உங்களை கடைசியா பார்த்துட்டு போலான் தான். எந்த கோர்ட்டுக்கும் எந்த நீதிக்காகவும் நான் காத்துட்டு இருக்க போறதில்ல. அதுக்காக நீயும் இந்த வக்கீலும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுவும் வேணும்னு செஞ்சதில்லை, தெரியாம நடந்து போச்சு. எந்த கோர்ட்டுக்கும் வந்து அதை ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்க நானும் என் மகனும் தயாரா முடியாது. நான் ஒன்னு தீர்மானிச்சா தலை போனாலும் விட மாட்டேன். அதனால உன் பையனோட உயிர் எடுக்கிறது உறுதி. இல்ல, மகனோட உயிரை எடுப்பேன்னு ஒரு அப்பங்கிட்ட வீரமா சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி உன்னை ஞாபகம் வச்சுக்க. உன்னை விட வீரமும் வைராகியமும் அதிகமா இருக்கிற நான் சொல்றேன். நான் இந்த பூமியில உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ என் மகனை ஒன்றும் பண்ண முடியாது. மீறி பண்ணவும் நான் விட மாட்டேன். நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க பண்ணதுக்கு நான் உங்களுக்கு 2 மடங்கா பண்ணுவேன். அதான் என்னோட பழக்கமும். படுகழவனான உன்னோடையும் உன் பையனோடையும் ஆயுசோட புத்தகம் நீ சொன்ன மாதிரி இந்த யமனோட கையில தான் இருக்கு. நான் சொல்றத நல்லா கேளு. உங்க ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்னங்க, அவங்க கூட போட்டி போட நம்மளால முடியுமா? அவனை வர சொல்லலாங்க. அரே குத்தே, ஏண்டா இளநீ வியாபாரமா பண்ற? நான் உங்ககிட்ட பல முறை எச்சரிக்கை பண்ணிருக்கேன். ஆனா நீ கேட்கல. உன்னை எப்படி கேட்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நடு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹைவேல சகஜமான ஒண்ணு. உனக்கு இதை தவிர வேற வழியே இல்லடா. சார், இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? நாங்களா வீட்டுக்கு போகணும். அப்ப நீ வீட்டுக்கு திரும்பி வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தியா? வெரி குட். ஆனா நீ வெறுங்கையோட திரும்பி போக மாட்ட. இங்க இருக்கிற மார்வாடிக்கும் தெலுங்குக்காரனுக்கும் தமிழ்காரனுக்கும் தாக எடுக்கும்போது குடிக்கிறதுக்கு நான் பண்ற கூல் ட்ரிங்க்ஸ் பிசினஸே போதுண்டா. அது இல்லாம நீ திரும்பவும் இளநீ பிசினஸ் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சினா இந்த லாரியோட சேர்த்து உன்னையும் எரிச்சு கொன்னுட வேண்டாம். ஹெவி இன்ட்ரோடக்ஷன். யார் இந்த சீனுக்கு டைரக்டர்? இங்க நின்றுகிட்டு இருக்கிற நம்பியார் மாமா தானே? பாம்பே மாமாவுக்கு வணக்கம். எங்க மேல எதுக்காக உங்களுக்கு வருத்தம்? இந்த தாவூத் கெட்டப் உங்களுக்கு செட் ஆகல. நாம எல்லாம் தமிழர்கள் தானே, எதுக்கு வெளியூர்ல வந்து சண்டை போடணும்? நல்ல நாட்டுப்புறத்து கும்மாங்குத்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு, அதானே? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்கறதுக்கு இது ஒன்னும் தமிழ்நாடு கிடையாதுடா. இங்க யாரு என்ன பிசினஸ் பண்ணணுங்கிறத நான் தான்டா தீர்மானம் பண்ணுவேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போடா. சங்கர் யாதவா? ஊருக்குள்ள ஏதோ ஒரு இர்லாண்டிக்கு பிறந்த நீ கள்ள ரயில் ஏறி சங்கர் தாதான்னு பேரை மாத்திக்கிட்டு கொலையும் கொள்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது போதாதுன்னு சொந்த ஊர்க்காரங்களையும் ஏமாத்தி சாப்பிடலான்னு பாக்குறியா? இறைய தேடி கழுகு தான் போகும். ஆனா இப்ப கழுக தேடி இரை வர்றது ஆச்சரியம்தான். என்ன பண்றது? உன் தலைவலி.
இது வரைக்கும் பொறுக்கித்தனம் காட்டிக்கிட்டு இருந்த நீ இதுக்கு மேல புறம்போக்குத்தனம் காட்டுவேன்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரோடக்ஷன், இது ஐயாவோட ஸ்டைல்.